அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வண்டுவஞ்சேரி கிராம ஊராட்சியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஔவையாருக்கு இருக்கக்கூடிய தமிழ் புலவர், பெண்பால் புலவரான ஔவையாருக்கு இருக்கக்கூடிய தனி கோயிலான ஔவையார் திருக்கோயில், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் உடனுரை ஔவையார் கோயிலை இந்த காணொலியில் எல்இ டிவியின் மூலமாக நீங்கள் பார்த்து பகுதிக்கு வந்த ஔவையார் இங்கே இருக்க நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் ஒரு கொல்லர் குடியிருந்ததாகவும் அந்த கொல்லரினுடைய பாதுகாப்பில் இங்கு தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த இடம் இப்போதும் கூட ஔவையார் திடல் என்றும் கொல்லன் திடல் என்றும் மக்களால் வழங்கப்பட்டு வருகிறது. உங்கள் எல்இ டிவி வழங்கும் ஔவையார் கோயில் சிறப்பு வரலாற்று தொகுப்பு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் வண்டுவஞ்சேரி கிராம ஊராட்சிக்குட்பட்ட துளசியாப்பட்டினம் கிராமத்துக்கு வருகை தந்த ஔவையாரை இங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள் பார்ப்பதற்கு மந்திரவாதி சாமியார் போல் இருப்பதால் உள்ள அனுமதிக்காமல் ஊருக்குள்ள வரவிடாமல் தடுக்கின்றனர். அதனால் இந்த பகுதிக்கு வெளியே, இந்த ஊருக்கு வெளியே தங்கியிருந்த கொல்லன் ஒருவருடைய பாதுகாப்பில், அவருடைய குடியிருப்பில், அவருடைய குடிசையில் தங்கியிருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த துளசியாப்பட்டினம் கிராமத்தில் ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய வளவனாற்றில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் பொழுது மக்கள் இந்த வெள்ளம் சூழ்ந்ததால் மிகவும் அவதிப்படுகின்றனர். அப்பொழுது ஔவையார் ஒரு பாடல் பாடுகிறார். வல்லனும் வெள்ளையாகி வளவனும் பேராராகி கொல்லன் தெளில்தவர கொல்லாய் பெருங்கடலே என்ற ஒரு வெண்பா பாடலை பாடியவுடன் அங்கே சூழ்ந்திருந்த வெள்ளமானது இந்த வளவனாற்றின் வழியாக வடிந்து சென்று கிராமம் வெள்ளத்திலிருந்து மீண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பாடல் இருக்கிறது. நாம் முன்னாடி பார்த்தது போல் அந்த கொல்லன் திடலையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஔவையாரின் மகிமை புரிந்த இந்த கிராம மக்கள், துளசியாப்பட்டினம் கிராம மக்கள் ஔவையாரை அழைத்து வந்து ஊரின் மையப்பகுதியில் ஆலயம் அமைத்து குடியிருப்பு அமைத்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதும், மனசங்கட்டங்கள் வரும் பொழுதும் ஔவையாரை நேரே சந்தித்து ஆலோசனை பெறுவதும், அருள்வாக்கு பெறுவதும் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். அந்த சமயத்தில் தஞ்சாவூர் நிலப்பரப்பை ஆண்டு வந்த மராட்டிய மன்னர்களின் ஒருவரான துல்ஜாஜி மன்னர் தனக்கு பிள்ளை வரம் இல்லை என்பதனால் அவர் பல ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடன் செய்து பிள்ளை வரம் வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த வகையில் அவர் ஒரு முறை வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு இந்த வழியாக, தஞ்சாவூரிலிருந்து இந்த வழியாக வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்புகின்ற வழியில் ஔவையார் இங்கே இருக்கின்றார், அவரை பார்த்து நம்முடைய குறையை சொல்வோம் என்று ஔவையாரை சந்திப்பதற்காக துளசியாப்பட்டினம் கிராமத்திற்கு, ஔவையார் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்ததாகவும், அப்படி வரும்பொழுது ஔவையார் அவர்கள் பட்டத்து ராணியுடன் காசிக்கு சென்று ராஜாவும் பட்டத்து ராணியும் நீராடினால் உனக்கு குழந்தை பேர் கிடைக்கும், நீனும் உன்னுடைய பட்டத்து ராணியும் சென்று காசியில் புனித நீராடி, கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வழிபடுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். அதன் அடிப்படையில் துல்ஜாஜி மன்னரும் அவருடைய பட்டத்து ராணியும் காசிக்கு சென்று கங்கையில் மூழ்கி நீராடி வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே காசி பானலிங்கம் ஒன்று ராணியின் தலையில் பட்டு, அந்த நீரோட்டத்தில் வந்து ராணியின் தலையில் பட்டு இடித்ததாகவும், அந்த காசி பானலிங்கத்தை கொண்டு வந்து
ஔவையாரிடம் காண்பித்த போது, இங்கே நீ காசி விஸ்வநாதருக்கு ஒரு கோயில் எழுப்பு, அந்த கோயிலின் மூலமாக அதன் காரணமாக உனக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்று அவர் கூறியதன் பேரில் இங்கே காசி விஸ்வநாதர் ஆலயம் துல்ஜாஜி மன்னரால் நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு பிறகு துல்ஜாஜி மன்னரால் கட்டி எழுப்பப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயம் தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம். காசியில் எந்த பெயரில் சிவன் வழங்கப்படுகிறாரோ அதே பெயரில் விஸ்வநாதர் என்றும், காசியில் அம்பிகை எந்த பெயரில் அழைக்கப்படுகிறாளோ அதே விசாலாட்சி என்ற பெயரில் அம்பிகையும், அதனுடன் ஔவையாருக்கும் தனிச்சந்நிதி, ஔவையாருடன் இருந்த ஔவையாரின் சகோதரியான உப்பையுடன் கூடிய உப்பைக்கும் அங்கே அந்த சந்நிதிகள் ஔவையார் உப்பைக்கும் சேர்த்து தனிச்சந்நிதி அமைத்து இந்த திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மன்னரின் பெயரில் தான் இன்றைய இருக்கக்கூடிய இந்த துளசியாப்பட்டினம் கிராமத்தின் பெயரும் அமைந்திருக்கிறது. அதாவது துல்ஜாஜி பட்டினம் என்று இருந்த அந்த பெயர் காலப்போக்கில் மருகி துலஜாப்பட்டினம் என்று மாறியது. ஆங்கிலேயர்களின் வருகை போது துலஜாப்பட்டினம் என்று மாறியது. அதற்கு சாட்சியமாக அப்படிதான் இருந்ததா, துலஜாப்பட்டினம் இருந்ததா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என்றால், ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட துளசியாப்பட்டினம் தபால் நிலையத்தினுடைய அச்சை எடுத்து பார்த்தோம் என்றால் இன்றைக்கும் துலஜாப்பட்டினம் என்று தான் தபால் நிலையத்தினுடைய உலோக அச்சு இருக்கிறது. அந்த துலஜாஜிப்பட்டினம் ஆங்கிலேயரின் வருகைக்கு பிறகு துலஜாப்பட்டினம் என்றாகி அது காலப்போக்கில் மருவி துளசியாப்பட்டினம் என்று இன்றும் வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயம் எழுப்பப்பட்ட பிறகு துல்ஜாஜி மன்னருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர்தான் 2ஆம் சரபோஜி. அந்த 2ஆம் சரபோஜியினுடைய நினைவாகத்தான் அவருக்கு உரிய நிலப்பரப்பாக இந்த ஊருக்கு அருகில் இருந்து எழுதி வைக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் இன்றைக்கும் சரபோஜி ராஜபுரம் என்று வழங்கப்படுகிறது அவருடைய பெயரினால். இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க ஊராகவும் வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கிராமமாகவும் துளசியாப்பட்டினம் இருந்து கொண்டிருக்கிறது. ஔவையார் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஔவையார்கள் தமிழ் வரலாற்றில் பெண்பார்ப்புலவர்கள் பல ஔவையார்கள் பல காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் ஔவையாருக்கென்று தனிச்சந்நிதியுடன் கூடிய திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் இந்த துளசியாப்பட்டினம் கிராமத்தில் மட்டும்தான் அமைந்துள்ளது. மேலும் கூடுதல் சிறப்பாக இந்த ஔவையார் திருக்கோயிலில் மட்டும்தான் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக ஔவை பெருவிழாவை எடுத்து ஆண்டுதோறும் பங்குனி மாதம் வருகின்ற சதய நட்சத்திரத்தில் ஔவையார் அவதரித்த திருநாள் என்ற வரலாற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் வருகின்ற சதய நட்சத்திரத்துடன் கூடிய திருநாளில் ஔவை பெருவிழா ஆண்டுதோறும் சிறப்புடன் நடைபெறுகிறது. இந்த வரலாற்று சிறப்பு பின்னணியுடைய இந்த ஊருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஔவையாருக்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தினை இந்த ஊரில் கட்டுவதற்கான அறிவிப்பினை வெளியிட்டு தற்பொழுது அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அதுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. தற்பொழுது அதற்கான முதற்கட்ட கட்டுமான பணிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அது பற்றியான செய்திகளையும் நம்முடைய எழில் தொலைக்காட்சியில் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.